Hello friends, welcome to SK Pets and Tech channel. இனி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா Nokia 6.1 வந்து எப்படி டச் டிஸ்பிளே மாற்றுறது அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்க 6.1 வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போகும்போது கீழே விழுந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கயிட்டும் போது சுற்றி இருக்கிற அந்த ஃப்ரேம் வந்து ஹீட் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த கிளாஸ் பேனல் வந்து வெளில வரும். இது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் பார்த்து கழட்டணும், இல்லைனா ஸ்டிப்பு வந்து கட் ஆகிடும். ஸோ ஹீட் பண்ணி தான் அந்த கம்மு வந்து, ஏன்னா இது ஏற்கனவே சர்வீஸ் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டாவது போடுற கம்மு எல்லாமே வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ ஹீட்டு வந்து அதிகமாக இது பண்ணணும். உங்கள்கிட்ட வந்து ஹேர் ட்ரையர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அதில் வர ஹீட் வந்து ஓரளவு இதுவாகும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஃப்ரேமை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ பிளேடு யூஸ் பண்ணுங்கள். பிளேடு இல்லைனா இந்த டெம்பர் கிளாஸ் ஷீட் இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேடு இது பண்ணும்போது ஃபுல்லாகவே வந்து இது பண்ணக்கூடாது. ஒரு 2 mm, அதாவது நம்ம நெயில் இது அளவுக்கு தான் உள்ள விட்டு இது பண்ணணும். ஸோ நீங்கள் ஹீட் பண்ண தான் அந்த இது வந்து கழட்டிட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒன்று வந்து இதில் வந்து நம்ம மதர் போர்டு தான் மாற்ற போகிறோம். ஏன்னா இதோட ஃப்ரேம் எல்லாமே வந்து ரொம்ப ஓவராக வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு வந்து தேவையான பொருள் வந்து செகண்ட் ஹேண்டில் இருக்கிற எதனா வெப்சைட்டில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை வாங்கி சர்வீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். ஸோ நோக்கியா டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா டூல் கிட் வந்து 50 ரூபீஸ், 60 ரூபீஸ், 80 ரூபீஸில் இருக்கும். ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் வந்து இந்த ஃபுல் ஷீல்டுக்கு கீழே தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கேபிள், சார்ஜிங் கேபிள், அப்புறம் பேட்ரி கேபிள், நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே கேபிள், இதை ரிமூவ் பண்ணிடணும். அதே போல் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ட்ரேவை வந்து மெயினாக வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அது வந்து மதர் போர்டோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரேமோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ சிம் கார்டு ட்ரே, பேட்ரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து ரிமூவ் பண்ணும்போது ஒரு சில மாடலுக்கு வந்து கீழே வந்து ரெட்மி மாடலை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பேட்ரிக்கு மேலே வந்து 2 ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பிச்சுட்டு அந்த க்ளூவை வந்து இழுத்தோன்னா க்ளூ வந்து ஃபுல்லாகவே வெளில வந்துடும். ஸோ நோக்கியாவை பொறுத்த வரைக்கும் அந்த இது கொடுக்க மாட்டாங்க. ஸோ பேட்ரி வந்து புல் பண்ணி தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேக்கும் சேம் ப்ராசஸ் தான். இது டிஸ்பிளே வந்து ஃபுல்லாகவே உடஞ்சிருக்கு. அதனால் என்ன பண்ணுறோன்னா பொறுமையாக இதை வந்து எடுத்துடலாம். ஸோ அந்த ஓசியை பண்ண போகிறீங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து ஹீட் பண்ணி எடுக்கும்போது எல்லா சைடும் ஈக்குவலாக ஹீட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த டிஸ்பிளேவை வந்து கம்மை வந்து ரிமூவ் பண்ண முடியும். பொறுமையாக தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கழட்டி எடுக்கணும். ஸோ பிளேடு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர டிஸ்பிளேக்கும் டிஸ்பிளே ஸ்டிப்புக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 mm தான் கேப் இருக்கும். 5 mm 4 mm அந்த மாதிரி தான் கேப் இருக்கும். ஸோ நம்ம பிளேடு விடும்போது அந்த ஸ்டிப்பில் படாமல், பாட்டம் ஸ்டிப்பில் படாமல் இது பண்ணணும். ஏற்கனவே வந்து இது வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ ரெண்டாவது வாட்டி மாற்றிருந்தாங்கன்னா அந்த க்ளூ வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ கழட்டும் போது பார்த்து தான் வந்து கழட்டணும். இப்போ வந்து நம்ம வந்து இதை செக் பண்ணி பார்ப்போம். ஒரு சில டைப்பில் வந்து ஸ்டிப் டைப்பில் வரும். இதில் வந்து புஷ் டைப்பில் தான் வரும். பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பயங்கரமாக உடஞ்சிருக்கு. சரி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்மக்கிட்ட வந்து இந்த ஃப்ரேம் வந்து அடி வாங்கியிருக்கிறதுனால புது ஃப்ரேம் இருக்குது. ஸோ புது செட்டு இருக்குது. அதில் வந்து இந்த மதர் போர்டை மட்டும் தூக்கி அப்படியே வைக்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிறத வந்து மீதி எதுக்குன்னா இந்த செல்லுக்கு ஸ்பேராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த மதர் போர்டை எடுத்து இந்த போர்டில் வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா கேபிளையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை. ஸோ நம்ம சார்ஜ் போட்டு மற்ற வேலையை பார்ப்போம். அதே போல் ஃப்ரேமில் வந்து ஓல்டு க்ளூலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஐபிஓ இல்லைனா தின்னர் லைட்டாக அப்ளை பண்ணி எடுத்திங்கன்னா அந்த க்ளூலாம் வந்து ரிமூவ் ஆகிடும். அதே போல் தான் நீங்கள் ஃப்ரேமில் வந்து புதுசாக டச்சு இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரேமில் இருக்கிற க்ளூலாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் டச் டிஸ்பிளே ஒட்டும் போது அந்த க்ளூ இருந்ததுன்னா தூக்கிட்டு இருக்கும். ஸோ டஸ்ட்டு வந்து உள்ளே போகும். இல்லை ஃப்ரேம் வந்து ஒரு சில டைம் நம்ம பாக்கெட்டில் போட்டு எடுக்கும்போது இல்லை எதனா மாட்டிக்கிச்சுன்னா அப்படியே டிஸ்பிளே கழட்டி வந்துடும்.
அதே போல் தான் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்கனாலே போதும், பிளேடு விட்டு கழட்டினீங்கனாலே போதும், ஒரு சில ஃபிங்கர் பிரிண்ட்டெல்லாம் வந்து கழட்டிட்டு வந்துடும். அதே போல் டிஸ்பிளே ஒட்டுறதுக்கு க்ளூன்னு பார்த்தீங்கன்னா B8000 இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த க்ளூ. ஏன்னா இது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா திரும்ப ஹீட் பண்ணிங்கன்னா அழகாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரேம் போட்டுட்டு நான் ஃபிங்கர் பிரிண்ட்டை கழட்டிட்டேன், ஏன்னா கட் ஆகிடுன்ற ஒரு பயத்தில் தான். ஸோ ஃப்ரேம் போட்டுட்டு ஸ்க்ரூ எல்லாத்தையும் பண்ணிவிடுவோம். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த க்ளூ வந்து போட்டுட்டு உடனடியாக நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு மேலே நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த க்ளூ வந்து நல்லா ஒட்டும், இல்லைனா வந்து ஒட்டாது. ஸோ 20 செகண்ட் அந்த மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லப்பர் பேண்ட் வந்து பொறுமையாக போடுங்க, ஏன்னா திரும்பவும் வந்து உடையக்கூடாது. ஸோ அதோட லப்பர் பேண்டை வந்து டாப் டு பாட்டம், ஸோ லெஃப்ட் ரைட்டுன்ட்டு ஒரு 3 லப்பர் பேண்டு போட்டிங்கனாலே போதும், ஓரளவு டைட்டாக இருக்கும். எங்கன்னா தூக்கிட்டு இருந்ததுன்னா அந்த சைடு வந்து லப்பர் பேண்டை வந்து இது பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபோனை ஆன் பண்ணியாச்சு. ஸோ இது ஃப்ரேமை வந்து எடுத்து வச்சாச்சு, நம்மளுக்கு எதுக்குன்னா யூஸ் ஆகும். ஸோ சிம் கார்டு 2 இருக்குது, இல்லை ஒன்று நம்ம எந்த கலர் வேணுமோ அதை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டச்சுன்னு செக் பண்ணியாச்சு, ஓகே ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.